போட்ட ஒயர் பேக் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பேக்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒயர் கூடை வந்து நான் ரொம்ப நாளாக போட்டுருக்கேன். நான் வந்து பசங்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் அன்றைக்கி கூட போட்டிருக்கேன் 3 பேருக்குமே. நான் அடுத்தது பேத்திங்க வந்து இவங்களுக்கு சின்ன கூடை வேணும் ஏறினாங்க. அதனால் 2 பேத்திக்குமே 2 சின்ன கூடை போட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து அரை கட்டு ஒயர் தான், 2 கலரில் போட்டிருக்கேன். 2 கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், 2மே அரை கட்டு ஒயர் தான். இது வந்து 1.5 கட்டு ஒயர். இது அந்த மாதிரி 1.5 கட்டு, 2 கட்டு, அரை கட்டு, அந்த மாதிரி குழந்தைங்க சின்ன வந்து பெருசுலையும் போட்டிருக்கேன். இது வந்து 7 கட்டு ஒயரு, இது வந்து 5 கட்டு ஒயரு, அந்த மாதிரி அது வந்து 2 கட்டு கூட. அடுத்தது இது வந்து 1.5 கட்டு. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். ஆரி வந்து போட்டுருக்கா, ரோலிங் ஆரம்பிச்சு கொடுத்துட்டேன். ஆரி போட்டுருக்கா. ஆரி கற்றுக்கு நான் ஒயர் கூட போட, அவளும் ஒயர் கூட போட்டுருக்கா. அடுத்தது இன்றைக்கி திடீர்னு எனக்கு குட்டி கூட வேணும் யாருன்னு சொன்னால், அடுத்தது இந்த கூட 2.5 அளவு, 2.5 ஸ்கேலில் 2.5 அளவு வச்சு போட்டுருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கைப்பிடி போட்டு முடிச்சிடுவேன். அது மாதிரி ஒயர் கூடலாம் பசங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் போட்டு வந்துருக்கேன். ஆனால் வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் அந்த ஒயர் வாங்கி ஒயர் கூட போட்டுருக்கேன். இன்னமும் போட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துப்பேன், அப்புறம் மறுபடியும் ஒயர் கூட போடுவேன். வீட்டிலலாம் சும்மாவே இருக்க மாட்டேன் நான். ஆமாம், இந்த மாதிரி ஒயர் நாங்களே வாங்கி இந்த ஒயரை அப்படியே ஒரு பேகா வந்து ஆயா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த குட்டி பேக்ல இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வெண்பாவும் நானும் விளையாடும் போது வந்து இதை யூஸ் பண்ணிப்போம். இதுலதான் வந்து விளையாடும் போது இது வந்து கடைக்கு எடுத்துட்டு போற மாதிரி, ஸோ ஷாப்பிங் போற மாதிரி, பஸ்ல வந்து ஏறி உட்காந்தா இதுல வந்து ஒரு உள்ள பாக்ஸ், ஒரு கேன் இருக்கும். நான் வந்து பஸ்க்கு வந்து காலேஜ் போறேன் அப்படின்ட்டு இந்த 2 பேக் வச்சு நானும் வெண்பாவும் விளையாடுவோம். எங்களுக்கு இந்த பேக் வந்து பிளேயிங்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பேக், குட்டி பேக் வந்து அழகா. இதே மாதிரி வெண்பாக்கும் ஒன்று வந்து இருக்கு. நாங்கள் 2 பேரும் இது சூப்பராக விளையாடுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் இந்த பேக்கு, இது வந்து நான் கீழே பால் வாங்க போறப்ப, முட்டை வாங்க போறப்ப இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ் பண்ணிப்போம். இது வந்து எவ்வளோயா? 1.5 கட்டு. ஆமாம், 1.5 கட்டு கூட 2 டபுள் கலராக இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து பாருங்களேன், இந்த கூடையில் எப்படி இருக்குது பாருங்க. 2 க்ரீனு, அப்புறம் நடுவில் க்ரீன் அண்ட் ப்ளூ, 2 க்ரீனு நடுவில் க்ரீன் அண்ட் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. அப்புறமா இங்கே ஃபுல்லாக ரெட்டு, சைடில் வந்து இந்த எல்லோ அண்ட் ரெட்டு, ஃபுல்லாக ரெட்டு, சைடில் எல்லோ அண்ட் ரெட்டு, இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து ஆயா வச்சுருக்காங்க. ஓன் க்ரியேட்டிவ் ஆயாக்கு வந்து பாருங்க. இங்கே வந்து டபுள் கலரு, இங்கேயும் வந்து டபுள் கலர், சிங்கிள் கலர், டபுள் கலர், ஃபுல்லாக டபுள் கலர், இந்த மாதிரி நிறைய வந்து ஓன் பேட்டர்ன்லேயே வந்து ஆயா சூப்பர் கூடலாம் போடுவாங்க. அப்புறமா இந்த கூடை, இது எவ்வளோயா? 2 கட்டு. ஆமாம், இது வந்து 2 கட்டு கூடையா? ஆமாம், 2 கட்டு கூட. எத்தனை கலரியா? 2 கலர் தான். ஆமாம், 2 ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, இந்த 2 கலரையே வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்க. அப்படியே கட்டமாக 5 பூவா எவ்வளோ சூப்பராக ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துருக்கு பாருங்க. ஸ்கொயர் 2 கலர்ஸ் வச்சு இவ்வளோ கலர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல பாருங்க. இந்த சைடில் ஒரு கலரு, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் உள்ள சொருக்கிறது தான். ஒன்றா ரோலிங் ஒயரு மிஸ் ஆகாமல் போடணும், ஒரு பூவும் பாருங்க. இந்த மாதிரி சூப்பராக போடுவாங்க. இது வந்து எங்கேயா வெளியே போனால் கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வச்சு, ஆமாம், காய் வாங்குறதுக்கு, இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கூட போயிடலாமா? ஓகே, இந்த ரெட் கலர் கூட காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் 2 கட்டு தான் நினைக்கிறேன். இதுவும் 2 கட்டு தான். இது வந்து நான் புக்ஸ் எல்லாம் போட்டு என்னோட பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன் பாருங்க. ஸ்டோரி புக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே போட்டு அண்ட் டைரி என்ட்ரி எழுதுவேன். நான் இந்த டைரியில் டைரி என்ட்ரி எழுதுவேன். ஸோ அந்த டைரி என்ட்ரி எழுதுறதுக்கு புக்கு, பென்னு, ஸ்டோரி புக்ஸ் இதெல்லாம் போட்டு என்னோடய பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுப்பேன். சூப்பராக எனக்கு ஒரு பேக் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் பால் வாங்க போகும்போது, அப்போ போகும்போதெல்லாம் வந்து இது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ எனக்கு இந்த புக் போடுறதுக்கு வந்து இப்படி இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸும் பாருங்கள், இந்த பேட்டர்ன்ஸ் டபுள் கலர், அப்புறமா 4 பூ. இது வந்து 2 கட்டு தான். இந்த ரெட் கலர் பேக் தான் இந்த பேக்கும். அப்புறம் இந்த பேக், ஆமாம், இது வந்து கேரியர் பேக்கு.
என்னோட ஆயா வந்து தாத்தாக்கு போட்டு கொடுத்தது. ஆஃபீஸ் போகும்போது 5 பாக்ஸா, ஆமாம் 5 அடுக்கு கேரியரில் வந்து இப்படி போட்டு உள்ளே வச்சுட்டு அப்புறமா ஒரு மேலே ஒரு டவல் போட்டு வாட்டர் பாட்டில் வச்சு கொடுத்துருவாங்களாம். கேரியருக்கே செஞ்ச ஒரு டிசைன் தெரியுதா, அந்த இப்படி இதெல்லாம் வந்து அப்படியே ரெக்டாங்கிளாக இருக்கும். இது வந்து அப்படியே இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு இந்த கூட இது வந்து லேட்டஸ்ட்டாக தான் போட்டோம். சூப்பராக இருக்கும் இந்த கலரே. பாருங்க, இந்த கைப்பிடி கலர்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலரு, அப்புறமா இது 3 கலர் தான். ஆமாம், ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு, இந்த 3 கலரையும் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி இது வந்து ஸ்கொயரா. ஆமாம், ஃபுல்லாகவே ஸ்கொயர் போட்டிருக்கோம். இது எத்தனை கட்டியா? 4 கட்டு. 4 கட்டு கூட. இது வந்து எங்கேயாவது ஊருக்கு போகும்போது துணி வைக்கிறதுக்கு, அப்புறம் சின்ன சின்ன பொருள் இங்கெல்லாம் நிறைய ஊருக்கு போகிறதுக்கு மட்டும் இதில் வந்து போட்டுப்போம். 4 கட்டு. இங்கே பாருங்கள், பட்டன்ஸ் எல்லாம் போட்டதுனால செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூடையே, அவராமல் பாருங்க. ஆமாம், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே வந்து நல்லா இழுத்து போடுவோம். இந்த நாட் மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா இழுத்து போடுறதுனால டைட்டாக வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பாருங்க பட்டன்ஸு, இந்த பட்டன்ஸ் வந்து அமேசானில் போட்டு நாங்கள் இந்த மாதிரி டைட்டாக நல்லா க்ரிப்பாக இருக்குது, சூப்பராக குவாலிட்டியாக. இந்த சவுண்டு பாருங்கள், இது வந்து என்னோட அம்மா சொன்னாங்க, இந்த சவுண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பேக்லாம் என்ன தெரியுமா, இந்த பட்டன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குதுல்ல, அதனால இந்த பட்டன்ஸ் எல்லாம் போட்டு இந்த சவுண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் வந்து ஓல்டு பேக்ஸ்லலாம் வர சவுண்ட் தான். அண்டு இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இங்கே பாருங்க, அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து இது என்ன பர்பஸ்க்கு இந்த பட்டன்ஸ் போடுறாங்கன்னா, இந்த பேக்கில் இந்த பேக் வந்து சீக்கிரமாக தேயாது. இந்த கலர் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல பாருங்க, லைட் கலர்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம், டார்க் கலர்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன் போடுறதுனால அந்த சீக்கிரமாக இந்த கலர்லாம் தேயாது. இது கீழே வைக்கிறோம், அப்படி இது இழுக்கும் போது இந்த கலர்ஸ்லாம் தேயாமல் இந்த பட்டன் வந்து இது பண்ணும். சரிதான், இந்த பர்பஸ்க்கு இந்த பட்டன்ஸ் வந்து கூடையில் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கூடை, இது வந்து ரெயின்போ கூடை தான் வந்து நான் சொல்வேன். எனக்கு இந்த கூடை ரொம்ப பிடிக்கும். கலர்ஸே வந்து செம்மையாக இருக்குது. இது எத்தனை கட்டியா? 5 கட்டு. அது வந்து 4 கட்டு. இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே வந்து துணி வைக்க எல்லாமே துணி ஊருக்கு போகும்போதெல்லாம் கொண்டு போவோம். நல்லா ஸ்பேஸ் இருக்கும் உள்ள, சூப்பராக இருக்கும். கலரே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி தான். ஆமாம், 5 பூ போட்டிருக்காங்க ஒரு பாக்ஸில், 5 பூ. இந்த எல்லா கூடையிலுமே வந்து இந்த பூலாம் வந்து நாங்கள் நல்லா இழுத்து டைட்டாக போட்டிருப்போம். அப்போ தான் வந்து இந்த பேக் ரொம்ப லூஸாக தொலைன்னு போட்டால் நல்லா இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் இப்படி வந்து போட்டிருக்கோம் ஸ்கொயராக. கொஞ்சம் 7 கலர்ஸ் தான் இருக்குது இதில். 7 கலர்ஸே வந்து நல்ல கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். 7 கலர்ஸ் தான் இருக்குது இதில். 7 கலர்ஸே வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி நியூ கலரை டிஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரொம்பவே செம்மையாக இருக்கும் அந்த கலரு. பாருங்கள், எல்லோ பிங்க்கு, ஃபுல்லாக பிங்க்கு, அப்புறம் லைட் பிங்க்கு, டார்க் பிங்க் ரெண்டும் சேர்த்து, பர்பிளும் பிங்க்கு சேர்த்து, பர்பிள் எல்லோ சேர்த்து, இப்போ ஒரு பர்பிள் எல்லோ சேர்க்கும் போது ஒரு நியூ கலர் வருது பாருங்கள், க்ரீன் மாதிரி. இந்த மாதிரி நம்மளே வந்து நியூ பேட்டர்ன்ஸில் சூப்பராக ஆயா கூட போடுவாங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இது வந்து எங்கேயாவது ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு, துணி வைக்கிறதுக்கு, நிறைய துணி வச்சுக்கலாம். இங்கே நல்லா ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கூடை காட்டுங்க. ஆமாம், இன்னைக்கு தான் வந்து ஆயா அதை ஆரம்பித்தாங்க. இது எத்தனை கட்டியா? இது வந்து சும்மா கொஞ்சம் சின்ன உயரங்கள் வச்சு போட்டது. ஆமாம், சின்ன 2 கட்டா? 2 அடி. 2 அடி தான் இந்த பேகு, குட்டியும் பேகு. இன்னைக்கு நான் வந்து குட்டி பேக் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். அதனால சின்ன இந்த துண்டு
ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு போட்டது. இது ரோலிங் ஒயர் போட்டு பொறுமையாக போட்டு அண்ட் இந்த ஒயர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உள்ளே சொருகிட்டு இப்போ இதில் கைப்பிடி போட்டு இன்னைக்கு ஆயா சூப்பராக முடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த பாருங்க இந்த ஒயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர் கலர் ஒயர்லாம் ஜாயின் பண்ணி தான் இந்த பெரிய சூப்பர் கலர்ஸ் எல்லாம் நல்லா டார்க் கலர் லைட் கலரு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஒயரை தான் வந்து நான் ஒரு பேக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் அந்த காட்டிங்க ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு. இது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணது, இது நேத்தா ஆரம்பிச்சது. ஆமாம் நேற்று தான் அது வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி இப்படி போட்டுட்டு இப்போ இந்த ரோலிங் ஒயர் ஓகேவா, இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் மெயினு. இதை சுற்றிட்டு அப்புறமா இங்கே இருக்கிறதெல்லாம் வச்சு பூ போடுவோம். டைட்டாக வந்து நான் நாட் போடுவாங்க ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்காங்க. இழுத்து இழுத்து ஒன்று நல்லா இப்படி இழுக்கணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ டைட்டாக போடுவோம். ஒரு பூ போட்டு காட்டுங்கயா, இங்கிட்ட போயிடுங்க. 2 லைன் முடிச்சுட்டு நம்ம இது போடணும்னு சொன்னோம்டா, இது போடணும்னு சொன்னோம்ல பாருங்க. நல்லா டைட்டா போடுவாங்க ஆயா. பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டா போடுவாங்க. ஒயர் இப்படி பாருங்க காட்டுங்கயா. அந்த கலர் இதுலயும் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து பாருங்க, பேட்டர்ன் சொல்லுங்க. 2 கலர் தான், 2 கலர் தான். ஆமா 2 கலர் வச்சு ஒரு பேட்டர்ன், ஒரு கூடைக்கும் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி எழுதி போடுவோம். இதுல காட்டுங்க, இதுல ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு, ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு இப்படி போட்டுட்டு வெறும் ஒயிட்டு ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு, வெறும் ஒயிட்டு ப்ரௌன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் போடுவாங்க. நானும் வந்து ஆயா போட சொல்லி கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா, ரெண்டு ஒயர் இட்டு கொடுத்துருவாங்க, அதை இப்படி க்ராஸாக வச்சு இப்படி தான் போட கற்றுக்கிட்டேன். நான் ஆயா வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க, நான் வந்து இப்போ வெண்பாக்கு சொல்லி தந்துட்டேன். அவளும் வந்து இந்த 2 ஒயர் வச்சு வந்து சூப்பராக போடுறா. நானும் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து ஆயா எனக்கு நல்லா டைட்டாக தான் போட சொல்லுவாங்க. அப்புறமா எந்த ஒயரும் விடக்கூடாது, விடாமல் பார்த்து பொறுமையாக போடணும். பாருங்கள் வேகமாக போடலனாலும் நம்ம இழுத்து போடுறது தான் வந்து இங்கே டாஸ்கே. அப்படி போடலன்னா என்ன பாருங்க, இப்படி இழுத்து சரிதா எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இப்படி போட்டால் தான் வந்து நல்லா நமக்கு ஒயர் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயர்ஸும் அமேசானில் தான் இருக்குது, பட்டன்ஸும் வந்து அமேசானில் தான் இருக்குது. பட்டன்ஸ் வந்து கூட தேயாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து போடுறது. இந்த ஒயர்ஸாக வந்து அப்படியே நம்ம ஒரு பேக்காக அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம், சின்ன கூட பெரிய கூட. அப்புறம் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் சொல்லுங்கயா. பாய்.